இனிமேல் இந்த பொண்ணு வந்து கிளாமர் ரோல்ஸ் தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆள் அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டான்னு தான் நான் ஒரு முடிவு. Met with an accident long time back, car accident, and then I had a hit on my nose and my nose was into pieces and all that. Moonjala adipatte. I had signed some like around 10 or 15 films kaiyile irundhudu in the accident nala, and I returned back a lot of advances. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா? அவர் எஸ், அவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரியும். அதுக்காக அவங்க வந்து they have planned and they have worked towards it and மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வேறு விஷயம், நம்ம ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறது, பட் அதை சாதிக்கிறது வந்து எல்லாருனாலையும் முடியாது. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாரோடையும் நல்லா பேசுவார், நிறைய பேச மாட்டார், பட் பேசுகிறதுல வந்து he always gives that respect and all that. One negative thing what I felt at that time is ரசிகன்ல வந்து ஒரு கிளாமர் ரோல் பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த பொண்ணு வந்து கிளாமர் ரோல்ஸ் தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு வர எல்லா படமே ஒன்லி கிளாமர், மாடர்ன், காலேஜ் கேர்ள் அந்த மாதிரி படங்க தான் வர ஆரம்பிச்சிச்சு. இனிஷியலி எனக்கு அது தெரியல, ஐ கேன் சே நோன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ நிறைய படங்க பண்ணேன். ஐ ரியலைஸ் வாட் இஸ் திஸ், எல்லா படத்துலையுமே இதே மாதிரி சொல்கிறாங்க. ஐ செட் இல்லை, இது தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுறேன். நீங்க விஜய் சார் கூட ஒரு 4 ஃபிலிம்ஸ் கிட்ட வந்து நடிச்சிருக்கீங்க இல்லையா? ரசிகன், விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நிலாவேவா. உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து ஃபேவரட்? That was the age where we were all very childish. விளையாட்டுத்தனம் அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்படி விளையாட்டுத்தனமா இருந்த எஸ்ஏசி சார் கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் ஏதாவது மெமரி இருக்கா? நான் வந்து வாங்கவே இல்லை. இன்ஃபேக்ட் விஜய் அவங்க தான் திட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியா? ஸோ அவங்க சொன்ன உடனே நான் வந்து டக்குன்னு பண்ணிடுறேன். அவர் வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பண்ணுறது உனக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பாவம். அவர் ஒரே ஒரு படம் லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஆர்டிஸ்ட். சும்மா ஸ்பாட்டுக்கு வருவாரா, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், நான் அங்கே போவேன் அப்படின்ட்டு வரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்லேயே வந்து எல்லாரையும் சாப்பிட்டுடுவார். டக்குன்னு ஆன் தி ஸ்பாட். இப்போ அவரை லைட்ஸை ஒரு மாதிரி மிமிக் பண்ணீங்களா? அந்த மாதிரி ஸ்பாட்டில் ஏதாவது குறும்பத்தனம் பண்ணுவீங்களா? இல்லை அவ்வளோலாம் தைரியம் அவங்க முன்னாடி இல்லை, பட் அந்த மாதிரி ஹலோ பிஹைண்ட் நோட்ஸ் வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். ஸோ என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமை பார்த்தாலே மேம் எப்படி மேம் டைம்லெஸ் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்டுருவாங்க. ஹேவ் வித் மீ ஆக்ட்ரஸ் சங்கவி மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், தேங்க்யூ. ரைட், உங்களை நிறைய வெள்ளித்திரையில் பார்க்கும்போது சின்ன திரையில் பார்த்து ரசித்தவங்களும் நாங்கள் தான். ஏன்னா அவ்வளோ அழகான கதை இருக்கும் நீங்கள் அந்த இதில் திரையில் வந்தாலே, அது வெள்ளித்திரையாக இருக்கட்டும் சின்ன திரையாக இருக்கட்டும். இப்போ அடுத்த ஒரு சீரியல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து ரிலீஸ் ஆகும், பாலியத்து அம்மன் சொல்லிட்டு. லுக்கிங் ஃபார்வர்ட், நல்லா வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. நீங்கள் அந்த ரோல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா மேம்? ஒரு அம்மன் அவதாரத்தில் வரீங்க. ஸோ ஆக்சுவலி நான் அம்மன் அவதாரத்தில் வரல, ஐமா கடவுளோட ஒரு தீவிர ஷீஸ் அ டிவோட்டி, அவ்வளோதான். ஸோ பட் இட்ஸ் அ நைஸ் ரோல். அண்ட் மங்கை ஹரிராஜன் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹேட் அ வெரி குட், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மங்கை ஹரிராஜன் சார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஃபார் ஷோர் சார் பண்ணலான்னா. வை தட் ரெஸ்பெக்ட் அண்ட் வை தட் இதுன்னா, நான் வந்து ஐ டோன்ட் நோ வெதர் யூ கைஸ் நோ, ஐ ஹட் மெட் வித் ஆக்சிடென்ட் லாங் டைம் பேக், அரௌண்ட் 2007 வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட். அண்ட் தென் ஐ ஹேட் அ ஹிட் ஆன் மை நோஸ் அண்ட் மை நோஸ் வாஸ் இன்டு பீசஸ் அண்ட் ஆல் தட். மூஞ்செல்லாம் அடிபட்டு, ஸோ கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அப்போ ஐ வாஸ் சப்போஸ் டு டூ ஐபிஎஸ் படம். ஸோ அப்போ ஐ ஹேட் சைன் சம் லைக் அரௌண்ட் 10 or 15 ஃபிலிம்ஸ் கையில் இருந்தது. இந்த ஆக்சிடென்ட்னால ஐ கால் பேக் அண்ட் செட், நான் இப்போதுக்கு ஒரு 5 to 6 months என்னால் ஆக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஐ ரிட்டர்ன் பேக் லாட் ஆஃப் அட்வான்சஸ்.
மலையாளம் படத்துக்கு அதுக்கெல்லாம் வாங்கியிருந்தேன், எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். பட் டைரக்டர் வாஸ் லைக் இல்லை நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி என்னை அந்த படத்துக்கு நடிக்க வச்சாங்க. ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஹிம். அதனால அவர் வந்து இந்த மாதிரி சீரியல் பண்ணணும் போது சார் அஃப்கோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ஹவ் ஸ்வீட். அண்ட் ரெக்கவர் ஆயிட்டீங்களா கம்ப்ளீட்டாக? Yeah, 3 months அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் செட் இட் வாஸ் 3 months, பட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 6 to 8 months ஃபார் மீ டு ரிகவர் கம்ப்ளீட்லி. அது என்ன ஆகுனா when you have a hit on your face, no, அது ஸ்வெல்லிங் இதெல்லாம் இறங்கி வர்றதுக்கு நேரமாகும். அண்ட் when it's an accident they give you steroids and also அதனால ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் வரும், ஸ்வெல்லிங் வரும், வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதெல்லாம் I went through all that, but they waited and they welcomed me in a nice way. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ரிசப்ஷன்லாம் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்பேஸை வந்து நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க மேம்? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நம்ம பிளான் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்காது. என்னென்ன ரோல்ஸ் வந்தது அதுலேயும் வந்து வாட் எவர் வாஸ் நைஸ் ஐ பிக்ட் அப். அண்ட் ஐ ஹவ் நெவர் பிளான்ட் ஆர் நான் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடந்ததில்லை. ஸோ ஐ ஜஸ்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம். ஸோ ஐ நெவர் பிளான் எனி திங். ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். சடனாக வந்து ஓவர் நைட் நீங்கள் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அண்ட் நிறைய படங்க அண்ட் நிறைய ரோல்ஸ் வர ஆரம்பிச்சுது. பட் ஒன் நெகட்டிவ் திங் வாட் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் இஸ் அந்த படம் வந்து ரசிகன்லேயே வந்து ஒரு கிளாமர் ரோல் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து இனிமேல் இந்த பொண்ணு வந்து கிளாமர் ரோல்ஸ் தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு வர எல்லா படமே ஒன்லி கிளாமர் மாடர்ன் காலேஜ் கேர்ள் அந்த மாதிரி படங்க தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ நெவர் காட் எனி திங் விச் இஸ் லைக் ஹோம்லியாவோ இல்லை ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் வந்து அவ்வளோ வர ஆரம்பிக்கல. இட் வாஸ் மோர் ஆஃப் தட் வெரி லைவ்லி, வெரி க்யூட், பப்ளி, போய் பேசுறது, ஜாலியாக ஆடுறது, பாடுறது, அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நிறைய. ஸோ பேசிக்லி என்ன ஆகும் இண்டஸ்ட்ரியிலேன்னா நம்மளுக்கு ஒரு படம் தட் மூவி டிசைட்ஸ் வாட் யூ ஆர்ன்றது. நம்ம பண்ணுற படம் வந்து நம்ம ரோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நிறைய ரோல்ஸ் அதுதான் ரீச்சாக இருக்கும் இல்லையா ஆடியன்ஸ்க்கு. அதே மாதிரி ரோல்ஸ் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ தேட் வாஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. ஐ ஹேட் டு வெயிட் அண்ட் டெல் இல்லை நான் இதை பண்ண மாட்டேன், இது 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 இந்த படத்துக்கு இந்த கதைக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ணலாம், தேவையில்லாமல் சும்மா சும்மா வந்து ஒரு சாங்கு அந்த சாங்லேயே வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ், ரெயின் சாங் அதெல்லாம் தேவைன்னா பண்ணலாம், இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி. ஐ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இனிஷியலி எனக்கு அது தெரியல, ஐ கேன் சே நோன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ நிறைய படங்க பண்ணுது. ஐ ரியலைஸ் வாட் இஸ் திஸ், எல்லா படத்துலையுமே இதே மாதிரி சொல்கிறாங்க. ஐ சட் இல்லை இது தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுறேன், இல்லைன்னா நோ அப்படின்றது ஐ டோல்ட் வெரி ஃபர்ம்லி. அண்ட் அந்த மாதிரி அப்புறமா போக போக தான் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் டிஃப்ரெண்ட் நைஸ் மூவிஸ். ஓகே. ஸோ எனக்கு நிறைய நாள் லைக் நான் சொன்னேன்ல ரசிகன் ஹிட்டாக அதே மாதிரி படங்க வந்துச்சு. பட் லக்கிலி இன் தமிழ் இல்லாமல் எனக்கு தெலுங்குல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இல்லை இது பாருங்கள் இது பண்ணியிருக்கேன். அண்ட் தமிழில் கிடைக்காத நிறைய நல்ல கேரக்டர்ஸ் கூட நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன். லைக் ஸ்வர்ணமுகின்னு சொல்லிட்டு ஒரு படம் தேவயானி பண்ணியிருந்தாங்க, அதை நான் தெலுங்குல பண்ணேன். ஸோ இங்கே பண்ண நட்புக்காக சிம்ரன் பண்ணாங்களே அது கன்னடத்துல பண்ணேன். அண்ட் அனாதரு சொல்லிட்டு சாரி பிதாமகன் தமிழ் ஸோ அதில் சங்கீதா பண்ண ரோல் வந்து கன்னடத்தில் வந்து அனாதரன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ நிறைய இங்கே தமிழில் மிஸ் ஆன நிறைய படங்க ரோல்ஸ் வந்து I've done in Telugu and Kannada. நீங்க விஜய் சார் கூட ஒரு 4 ஃபிலிம்ஸ் கிட்ட வந்து நடிச்சிட்டீங்க இல்லையா? ரசிகன், விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நிலாவேவா. உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து ஃபேவரட்? ஆக்சுவலி ஒர்க்கிங் என்ன சொல்கிறது லைக் என்னோட 3rd படம் அப்புறம் விஜய் அவங்களோட 3வது படம் வந்து ரசிகன் இல்லையா. ஸோ 2 பேருக்குமே ஒரு ஹிட் இல்லை அங்கே வரைக்கும். ஸோ படம் ஷூட்டிங் பண்ணும்போது 2 பேருமே டைலாக்ஸ் வச்சு பைஹார்ட் பண்ணி சொல்லி பார்த்துக்கிட்டு நிறைய ரிஹர்சல் பண்ணி நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அண்ட் we had a very good என்ன சொல்கிறது படம் நல்லா வரணும், we have to put in a lot of hard work. அந்த மாதிரி நிறைய டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் வந்து நாங்கள் நடிக்க ஆரம்பித்தோம். ஸோ ரசிகன் வாஸ் லைக் வெரி வெல் ரிசீவ்ட். அதுக்கப்புறமா ஐ திங்க் விஷ்ணு பண்ணோம். விஷ்ணுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, அதுக்கப்புறமா வந்து நிலாவேவா. ஸோ எல்லா படங்களுமே நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வாஸ் டைரக்டட் பை ரங்கநாதன் அவங்க. ஸோ அவங்க வந்து சந்திரசேகர் சார் கிட்ட வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தாங்க. ஸோ அந்த படம் நான் பண்ணேன். தட் வாஸ் ஆல்சோ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஊட்டியில் ஷூட் பண்ணோம். அப்புறம் விஷ்ணு வந்து வி ஷார்ட் ஹியர் ஒன்லி. எல்லா படமே இட் வாஸ் வெரி நைஸ். என்ன சொல்கிறது தட் வாஸ் அ ஏஜ் வேர் வி வர் ஆல் வெரி சைல்டிஷ்.
விளையாட்டுத்தனம் அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்படி விளையாட்டுத்தனமா இருந்த எஸ்ஏசி சார் கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் ஏதாவது மெமரி இருக்கா? நான் வந்து வாங்கவே இல்லை. இன்ஃபேக்ட் விஜய் அவங்க தான் திட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியா? ஸோ தேர் வாஸ் அ சீன் இன் விஷ்ணு. அதில் வந்து பயங்கர கோல்டு, அந்த இது முழுங்கி எந்திரிக்கணும். ஸோ அண்ட் டைரக்டர் சார் வந்து அந்த டைமிங்கெல்லாம் கரெக்டாக 7 மணினா ஷார்ப்பு வந்து நம்ம 6:55 மேக்கப்போடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஷாட் 7 மணிக்கு எடுத்துடுவார். ஓகே. ஸோ அவங்க சொன்ன உடனே நான் வந்து டக்குன்னு பண்ணிடுறேன். அவர் வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே பண்ணுறது உனக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பாவம் அவர் என்னால் திட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் குட்டி திங்ஸ், லைக் யார் சின்ன விஷயங்கள். நம்ம ஷூட்டிங் முடிச்சோடனே யார் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னோ நம்ம ஹோட்டல் ரூம் போய் சேருவாங்க, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓடி போய் வண்டிக்குள்ளே ஏறுது. கார் வந்து யாரோட கார் ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் ரீச் ஆகும், யார் ஃபஸ்ட்டு மாடி ரூம்குள்ளே, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சைல்டிஷாக ஒரு ஸ்மால் க்யூட் திங்ஸ் வந்து நாங்கள், பிகாஸ் வி வர் ஆல்சோ வெரி யங் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் சொல்லலாம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி குட்டி ஸ்மால் திங்ஸ் இப்போ நினைச்சா ஐயோ என்னது இது இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இருந்தது. வெரி ஸ்வீட் மெமரிஸ். வெரி நைஸ் மெமரிஸ். ரைட். அண்ட் சார் வந்து இப்போ தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா அவர் பொலிட்டிக்கல் வந்தோடனே? ஐ எம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் whom you like and whom you respect அவங்க வந்து சிஎம் ஆகிறது வந்து ரொம்ப பெருமையான சந்தோஷமான விஷயம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எஸ், அவங்களுக்கு பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரியும். அதுக்காக அவங்க வந்து தேவ் பிளான்ட் அண்ட் தேவ் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வேறு விஷயம், நம்ம எதாரும் ஆகணும்னு நினைக்கிறது, பட் அதை சாதிக்கிறது வந்து எல்லாருனாலையும் முடியாது. ஸோ யா, ஹி ஹஸ் புட் இன் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் இன்னைக்கு அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறாருன்னு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ உங்கள் ஃபிலிம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க ஞாபகம் இருக்குதா? ஐ திங்க் கொலஞ்சி படம் ரிலீஸ் ஆகிற டைமுக்கு. ஸோ ஐ திங்க் ஹி கால்ட் அப் அண்ட் செட் கன்ராட்ஸ் யூ கம்மிங் அண்ட் டூயிங் வாட்ஸ்அப் வந்து இல்லை இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ ஹி செட் ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். So I think that was the last I spoke to him. Okay. Otherwise, one thing I want to say, he's a very sweet person, very down to earth. So அப்பத்துலேருந்து கூட லைக் இப்போ அவரோட படம் நடிச்சிட்டு இருக்கும்போது கூட அவங்களோட டிரைவர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் யார் ஆனாலும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாரோடையும் நல்லா பேசுவார். நிறைய பேச மாட்டார், பட் பேசுகிறதுல வந்து he always gives that respect and all that. And a very nice human being he is. And நடுவில் I told you that I met with an accident and all. அந்த விஷயம் தெரிய வந்த உடனே he made sure he called me and asked, are you fine? Do you need anything? He's like, no, I'm fine, no problem. So அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்றுன்னா he is a person, if he comes to know about it. ஸோ எனக்கு இதாச்சு அவர் வந்து பார்க்கவே இல்லைன்னா அவருக்கு தெரிய வந்ததுன்னா கேரண்டி ஹீல் ட்ரை அண்ட் கம் அண்ட் ஹெல்ப் அவுட் ஆர் ஆஸ்க் அட்லீஸ்ட். எதுவும் பண்ண தேவையில்லை, ஒரு ஃபோன் கால் ஐ யூ ஃபைன் அப்படின்னு கேட்குறதே வந்து ஒரு இட்ஸ் அ நைஸ் திங். ஸோ அந்த ஜெஸ்டர் அவர்கிட்ட இருக்கு. இட்ஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ஸோ சூப்பர். அண்ட் அஜித் சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் பயங்கர பேஷனேட்டாக இருக்காரு. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இவர் எத்தனை வருஷம் பிளான் பண்ணியிருப்பாரு இது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நடிக்க வர்றதுக்கு முன்னாடிலேருந்து ரேசிங்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஹி வாஸ் அ பைக்கர் அண்ட் அமராவதி பண்ணிட்டு he could not work for some time because he met with a accident and அடிபட்டு he was in bed rest and all that. ஸோ அவருக்கு இப்போ இல்லை, ஃப்ரம் பிகினிங் his passion was racing and all that. அண்ட் ஸோ அதுதான் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ when you can do both, why not? And about him என்ன சொல்கிறது, he's a ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னு எடுத்து வந்ததே அவர் தான். நேச்சுரலாக வந்து பண்ணுறது. அண்ட் வெரி குட் லுக்கிங் ஹியூமன் பீயிங் ஹி இஸ். அண்ட் வெரி டவுன் டு அர்த், வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ யா, பிரபு சார், கார்த்திக் சார், சத்யராஜ் சார், இவங்க கூடலாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன சொல்லுவீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரபு சார்? பிரபு சார், ஹீஸ் அ ஃபுடி. ஹீ லவ்ஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஹோல் யூனிட். எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங். ஸோ இட் வாஸ்
ஃபேபுலஸ் சொல்லலாம். பிரபு சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அப்போ அவங்க பெரிய ஸ்டார்ஸ். நான் வந்து இப்போ நாங்களாம் புதுசாக ஆரம்பித்தோம். லைக் இன்னைக்கு வந்து விஜய், அஜித் அவங்க எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். பட் நாங்கள் வந்து அப்போ தான் ஆரம்பித்தோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்போ பெரிய ஸ்டார்ஸ், லைக் இன்னும் சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி. நாங்கள் வந்து அப்போ தான் வந்திருந்தோம். ஸோ பெரிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளோட இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ சீனியர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அந்த பயோ ரெஸ்பெக்ட் ஆகுது. பயப்படாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல, ஹி வாஸ் அ very very friendly and a very nice person. So it was good, really nice experience working with him. தாலி காத்ன காளியம்மன் அண்ட் கட்டுமரக்காரன் 2 படங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்திக் சாரோட ஒரே ஒரு படம் லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எவ்ரி ஒன் நோஸ் ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஆர்டிஸ்ட். சும்மா ஸ்பாட்டுக்கு வருவாரா, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், நான் அங்கே போவேன் அங்கே போவேன் அப்படின்னுட்டுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்லேயே வந்து எல்லாரையும் சாப்பிட்டுடுவார். டக்குன்னு ஆன் தி ஸ்பாட். ரிஹர்சலில் வந்து பண்ணவே மாட்டார் அவர். சும்மா வந்து இங்கே போவேன், இங்கே நிற்பேன், இங்கே டயலாக் பேசுவேன், அங்கே போவேன் அப்படின்னுவார். கேமராமேன் கிட்ட, டைரக்டர் கிட்ட எல்லாம் பார்ப்போம். அப்படியே டேக்கில் இப்படி சாப்பிட்டுடுவார். செம்மையாக நடிப்பார். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நம்ம சீன் முடிச்சுட்டு கூட அவங்க எதாவது பண்ணுறாங்கன்னா அப்படியே உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் கார்த்திக். இப்போ அவரை லைட்ஸ் ஒரு மாதிரி மிமிக் பண்ணீங்களா? அந்த மாதிரி ஸ்பாட்ல ஏதாவது குறும்புத்தனம் பண்ணுவீங்களா? இல்லை அவ்வளோலாம் தைரியம் அவங்க முன்னாடி இல்லை. பட் அந்த மாதிரி ஹவ் யூ சாங், ஹவ் யூ குட் அப்படி பேசுவார் அவர். ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது மேம் டாப் ஹீரோயினாக இருந்தீங்க. எந்த ப்ரெஸ்ஸு பார்த்தாலும் மேம் உங்கள் கல்யாணம் எப்போன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது தான் லாஸ்ட் நடந்தது. ஸோ அகெயின் இஃப் ஐ வாஸ் லைக் கல்யாணம் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆள் அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டான்னு தான் நான் ஒரு முடிவோடு இருந்தேன். தட் இஸ் வென் யூனோ my mom spoke to my husband. அப்போ வந்து அவரோட பேசி this is so and so நீங்கள் பாருங்கன்னா. ஸோ பேசினாங்க. அப்போ ஃபஸ்ட் மீட்டிங்லேயே நாங்கள் வந்து கிளியராக சொன்னோம், லைக் இஃப் யூ லுக்கிங் அட் சம்ஒன் லைக் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராட் மைண்டாக இருந்து அது நான் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணால் இட் வில் ஒர்க் அவுட், அதர்வைஸ் நோனா. ஸோ இது இப்படி அப்படி எல்லாம் சொல்லி தென் he is a very very என்ன சொல்கிறது, very very soft person, a very very கோவமே வராத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேஷன்ஸ், he has a lot of patience. and அது ஒரு விகட்லி வந்து நெகட்டிவ் ஆல்சோ பிகாஸ் he doesn't react also for so many things. So very patient, very sweet, a very nice person. எதனால நீ பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரியா? எதனால நீ பார்த்துக்கோன்னெல்லாம் சொல்ல மாட்டாரு. பட் இமீடியட் ரியாக்ஷன் இருக்காது எதுக்கார ஒன்றுக்கு. இட் டேக்ஸ் டைம் டு ரியாக்ட். பட் கரெக்டான இடத்துல வந்து கரெக்ட் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசி பார்த்து we felt he's a very nice person. and I feel though it was late, I'm blessed to have got married to my husband Venki. So he's a very 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 superb human being, very down to earth, very loving father, fabulous father I would say. and பொண்ணுக்காக என்ன வேணுமா பண்ணுவார் அவர். சரி, ஃபாதரா இல்ல வந்துட்டு அவர் ஒரு நல்ல ஃபாதரா ஒரு நல்ல ஹஸ்பண்டா நீங்க டக்குன்னு இதை சூஸ் பண்ணுவீங்க? I think he's both. He is not just a fabulous father, he is not a fabulous husband, he is a fabulous son also. So yeah, he's basically a very fabulous person, blessed, in fact very lucky to have him in my life. Okay, arranged marriage da? It is an arranged marriage. Yeah, it's an arranged marriage. So very very sweet, down to earth. நீங்க பேசுனீங்க பழகுனீங்கன்னா தெரியும். He doesn't have any air of what he is. He's very down to earth. இப்போது நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் இமீடியட்பா லைக் ஃபார் என் எக்ஸாம்பிள் லைக் when I got married to him, before that I told him எனக்கு பிடிச்சதுன்னா நான் வேலை பண்ணுவேன், பிடிக்கலன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். லைக் சம் பீப்புள் மே திங்க் ஆர்டிஸ்ட் she wants to. ஸோ அதுக்காக நான் எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வேண்டாம் நடிக்கக்கூடாதுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ லவ் வாட் ஐ எம் டூயிங், ஐ லவ் சினிமா. எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு நான் பண்ணணுன்னா ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு. So he said okay for that also. And then ஒரே ஒரு நேரம் லைக் ஆஃப்டர் மை டாட்டர் வாஸ் பார்ன் எனக்கு வந்து ஜட்ஜிங் ஆஃப் ஷோஸ் வந்து கேட்டாங்க. அப்போ மட்டும்தான் he said பா நம்மளுக்கு குழந்தை இம்பார்ட்டண்ட், இப்போ நீ போய் பண்ணணுன்றது வேண்டாம், வேற நான் ஏதாவது பண்ணணும், நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அது இதுனால எப்போவுமே எதுக்குமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. he trusts me a lot and he respects
விமென் கேர்ள்ஸ் he has 2 sisters and all that. ஸோ பொண்ணுங்களுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ அது சொன்னப்போ மட்டும் ஐ செட் ஓகே ஐ நாட் பிக் அப் ஒர்க் நவ், ஐ டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் அப்படி சொல்லி ஒரு 3-4 years ஐ டென்ட் டூ எனிதிங். ஐ ஜஸ்ட் டுக் ஆஃப், ஐ டுக் கேர் ஆஃப் மை டாட்டர். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஷோஸ் ஜட்ஜாக கூப்பிட்டா போகிறது, ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு பிடிச்சதே இந்த சினிமா, இந்த நடிப்பு, அது நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னும் போது ஐ தாட் ஓகே லெட் மீ டூ சம்திங் இன் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க. பாப்பா யாருக்கு செல்லம்? உங்களுக்கு அதிக செல்லமா இல்லை சாருக்கா? அவளுக்கு அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்பதான் எல்லாமே அவளுக்கு. ஸோ பட் கேட்டால் என் முன்னாடி அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. பிகாஸ் ஐ எம் த ஸ்ட்ரிக்ட் பர்சன் ஹியர் அண்ட் ஐ எம் த ஸ்ட்ரிக்ட் ஒன். அவர் வந்து அவள் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு, என்ன ஒடிச்சா ஐயோ கண்ணா பார்த்துட்டா அடுத்த தடவை அப்படின்வாங்க. சொன்னேன் ஏங்க இதை போய் ஒடிச்சா இப்படி பண்ண, இல்லை குழந்தை இல்லைம்மா பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஆள். நானும் அப்படின்னு கத்துவேன், வாட் இஸ் திஸ், காண்ட் யூ சி, டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் அந்த மாதிரி இருப்பேன் நான். ஸோ அதனால அவளுக்கு அவர் அப்பா தான் பிடிக்கும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.